கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 23வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஆம், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நம் இருதயத்தில் எப்பொழுதும் வைத்துக் கொள்வோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நீதியின் பாதையில் நித்தமும் நம்மை நடத்துகிற கர்த்தராகிய ஆண்டவரை நாம் எப்பொழுதும் நோக்கி பார்ப்போம். தீமை நம்மை ஒரு நாளும் அணுகாது, தீமை நம்மை ஒரு நாளும் துக்கப்படுத்தாது. காரணம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நாம் இதை விசுவாசித்து நாம் ஆண்டவருக்குள்ளாய் வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கதான் இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எப்பொழுதும் உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் இருதயத்தில் வைக்க எங்களுக்கு வேண்டிய கிருபை அதிகப்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே, அப்பா, ஜீவனுக்கு எதுவான ஆண்டவரே பாதையில் நாங்கள் நடக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் உண்மை பின்பற்றி வாழ வேண்டும். அப்பா, நீர் எங்களை திருப்தியாய் நடத்துகிற தேவன், திருப்தியாய் போஷிக்கிற தேவன், திருப்தியாய் ஆண்டவரே எங்களை நீ அப்பா ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் நிலைத்திருந்து கனி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். எந்த தீமையும் எங்களை அணுகாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பாதுகாக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.